டோலர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவத்தையும் சேர்த்து எங்களுக்கு நடந்த சம்பவத்தையும் நாங்கள் வச்சு தான் பேசிக்கமே தவிர நாங்கள் கட் பண்ணி எதுவும் பேச கிடையாது. இதை கேட்டு யாராவது மனது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுகிறேன். எங்க சேனல் இப்போ யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் பேர் என்ன? TJ Squad. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். பட் அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட் நிறைய எபிசோட்ஸ்லாம் வரும். அதாவது நாங்களாம் ரொம்ப வெட்டியாக இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வெட்டியான நேரத்தில் தான் நாங்கள் ஏதாச்சும் கருத்தாக பேச நினைப்போம். ஆனால் பேசுறதே கருத்து இல்லாமல் தான் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், பேசுவோம் அவ்வளோதான். ஸோ இந்த டாக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட். இல்லை லோ பட்ஜெட் டாக்ஸ். எனக்கு ஸ்டூடியோ அப்படி நோ பட்ஜெட்டில் செஞ்சிருக்கோம் நாங்கள். காசு இல்லைப்பா, பொக்காரியாக இருக்குது ப்ரொடக்ஷன். வேறு வழி இல்லை. சரி, நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்? உனக்கு இல்லாததை பற்றி பேச போகிறோம். அறுபது இல்லை காது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே, today's topic we want to talk about relationship. சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்காங்க. லைக் அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. முக்காசி பேர் லவ் பண்றதுக்கு ரிலேஷன்ஷிப்ல போக மாட்டானுங்க, எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ரிலேஷன்ஷிப்ல போடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் பேச போறோம். ரிலேஷன்ஷிப் பத்தி. ரிலேஷன்ஷிப்னா என்ன, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எதனால இப்ப இருக்கிற கரண்ட் லைஃப்க்கு எதனால ரிலேஷன்ஷிப் பிரியுது, அதை பத்தி நம்ம பேச போறோம். நிறைய பிரியுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். நிறைய பேர் ஒரு 4-5 எபிசோட் பேசிட்டு அதான் பரவாயில்ல. நம்ம எல்லாம் மொத்த மண்மத்தி கக்கற நேரம். சோ லெட்ஸ் கக்கறான சிங்கிள் பசங்கள் பார்க்க வேண்டிய முதல்ல நம்ம தெய்வத்தை எங்க கூட இருக்கிற வெறியை நாங்க வெளிய எடுக்கிறோம். மொத்த மண்மத்தி கக்குவோம். சோ ரெடியா கக்கறதுக்கு, கேட்கறதுக்கு ரெடியா, கக்க ரெடியா இருக்கு, நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, சோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பேசுங்க. ரிலேஷன்ஷிப்னா என்னது? ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா என்னது? ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா உனக்கு இல்லாதது. அதாவது இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனை கொன்னுடலாமா? அவர்கிட்ட கேட்போமே, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். Healthy relationship na putting your partner's need before you. தமிழ் Okay. பீட்டர் காவே கேட்டேன். தமிழ்ல பேசுங்க. அதாவது பிடிச்சவங்களோட அவள் அவங்களோட மனசு, அவங்களோட நீட்ஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம இது செஞ்சால் மனசு புண்பட்டுருமோ அதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது, அதுதான் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் கிரிஞ்சு இல்லை, அது உனக்குடா. ஸோ என்னோட பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா லைக் லவ் விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா ட்ரஸ்ட் அண்ட் கைண்ட்னஸ். லைக் ஒரு டைம் சும்மா பேஷண்ட் இருக்கணும். இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து லவ் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் எல்லாத்துக்கும் அவசரமாக பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன் வந்து ஊற்றி முடிக்கணும். லைக் இப்போ ரிலேஷன்ஷிப் நீங்கள் போடுறவனுக்கு உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். ரிலேஷன்ஷிப்பில் போகிறது பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. இல்லை இப்பெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணான்னு பார்க்குறாங்க. இந்த ஜெனரேஷன் நம்மளும் நினைச்சு ரொம்ப டீசென்டான படிக்கலாம். நானும் முன்னெல்லாம் வந்து என் லவ் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்னா புக் இருக்குல்ல ஸ்கூலில், புக்கு அந்த புக்கு மேலே போய் என் புக்கை வைப்பேன். புக்கு மேல புக்கா வைப்பேன், நீ போகும்போது லுக்கா வைப்பேன். அதுதான் நான் பண்ண லவ், அதுதான் நான் பண்ண இதுதான். ஆனால் இப்போ எடுத்து போகிறானுங்க. இல்லை எனக்கு புரியல. ஒரு பையன் இருந்தான், நான் என்ன ஜூனியர் தான். நான் வந்து போய் கேட்குறேன், அவன் வந்து அசால்ட் சொல்லி பண்ணுறேன், கபச்சி வேறு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றான். எனக்கு வந்து இந்த காலத்துல அப்படிலாம் ஆனால் ஒரு பொண்ணு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வேணும். அதான் ட்ரஸ்ட். இல்லை நீ பொறுமை இருந்தால் ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ நீ வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, உனக்கு பிடிக்காது இது பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, தெரியாமல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, நீ எடுத்தோன்னே இப்படி சண்டை போடாது. உனக்கு பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட். ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி எடுத்தோன்னே போய் கத்திக்கிட்டு அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து அந்த பொறுமை ஹேண்டில் பண்ணுறது. அதெல்லாம் இல்லாமல் நீ ரிலேஷன்ஷிப்பில் பூந்தனா சோழி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணுங்களே இப்படி தான், அந்த பசங்களே இப்படி தான்ட்டு உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த மட்டமான ரிலேஷன்ஷிப். ஓகேவா? முன்னெல்லாம் வந்து லவ்வுக்குள்ள தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போலாம் ரிலேஷன்ஷிப்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் லவ். மற்ற எல்லாமே காமம், காஜி பிடிச்சி அலையிறானுங்க, காஜி பிடிச்சி அலையிறானுங்க. அது யாரை சொல்றா? It was at this moment that he knew he fucked up. நம்மள டீசென்ட்டான பையன்டா. நம்மள எடுத்து நம்மளுக்கு கேவலமா இருக்கு. ஜோக் இல்லையா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலத்து ரிலேஷன்ஷிப்லாம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுத்தோடனே வந்து
லைக் ஒரு கெத்து காமிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில வந்து மச்சான் நான் இப்படி கப்பல் ஆயிட்டேன்டா. அதை விட நான் கிஸ் பண்ணிட்டேன்டா, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்டானே பெருமை புளுத்தி மாதிரி வெளியே பேசிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு. இல்ல எனக்கு புரியல, ஒரு பொண்ணே ஒரு பையன் வந்து உங்ககிட்ட வந்து பிரைவேட்டா உங்ககிட்ட வந்து இது சொல்றான் அப்படின்னா நீங்க வச்சுக்கணும். என்ன கூந்தலுக்கு நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க என்ன தன்னை புளுத்தாக உணர்ந்த தருணம் அப்படி. ஸோ அது வந்து இப்ப இருக்கிற இது சொல்றாங்களா அதே மாதிரிதான். இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரெட் ஃபிளாக் வருவோம். ரெட் ஃபிளாக் வந்து இப்ப எனக்கு புரியல. இப்ப நார்மலா பாசிட்டிவ் ஆனாலே ரெட் ஃபிளாக்ன்றானுங்க. ரெட் ஃபிளாக்னா லைக் எப்படி சொல்றாங்க எனக்கு புரியல. உங்களுக்கு ரெட் ஃபிளாக் என்னடா நீ சொல்றேன். ரெட்டுங்க, ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். இவனை கொன்னுடலாமா? பிடிக்காதது அதாவது எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே வந்துட்டு மற்ற காய்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் கூட போய் ரொம்ப க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது தச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி பிக் ரெட் ஃபிளாக். ஸோ இந்த மாதிரி தச்சி பண்ணுறதுனால வந்துட்டு அவங்க பார்ட்னருக்கு உண்மையாக லவ் பண்ணால் கண்டிப்பாக கடுப்பேறும். ஓகே, உண்மையாக ஸோ அவங்க அப்படி எடுத்து சொல்லியும் நீ உன்னை மாற்றிக்கலன்னா உன் மூஞ்சி தான் ரெட் ஃபிளாக். சிறப்பான கருத்து. அதாவது என்னன்னா, நீ சொல்லி அப்பயும் அவன் மாறல, அப்படியும் அதே பண்ணாங்கன்னா ரெட் ஃபிளாக். நீங்க முதல்ல சொல்லுங்கப்பா. இப்ப நான் சொல்றேன், இப்ப எதனா பண்ண ரெட் ஃபிளாக்ன்றாங்க. நான் என்ன பண்ண சொல்றேன், பாசிட்டிவ் பண்ணா ரெட் ஃபிளாக்ன்றாங்க. ஒரு விஷயம் நம்ம எடுத்து சொன்னா ரெட் ஃபிளாக்ன்றானுங்க. இப்ப நம்ம கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு கேட்டா ரெட் ஃபிளாக்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் லைக் எப்படி சொல்றது, பாசிட்டிவ்னஸ் இருக்கலாம்டா, ஆனா ஓவரா இருக்கக்கூடாது. பாசிட்டிவ்னஸ்க்கும் ஜெலஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க இந்த ஜென்ரேஷன்ல. பாசிட்டிவ்னஸ்னா இப்போ அவங்க லவ் பண்ற பையனோ லவ் பண்ற பொண்ணோ இன்னொரு பையன் கூட பொண்ணு கூட பேசும்போது அது பாசிட்டிவ். அதுவே ஜெலஸ் அப்படியே பாருங்க, நல்லா தூய செம்மொழிகள் தேனாய் வந்து காதல பாய வரும் சொல்ல முடியும். ஏன்னா லவ் பண்றாங்க. நீ பண்றது தப்புன்னு நான் சொன்னேன்னா ரெட் ஃபிளாக். என்னடா இது, நான் தான் புளுத்தி அது வந்து பாசிட்டிவ் தான். ஜெயலஸ்னா இப்போ நீங்க வந்து அவங்க லவ்வர் வந்து பேசும்போது அவங்க பேசுற ஆள் வந்து உங்களை விட கொஞ்சம் ஃபேராவோ இப்போ ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கும்போது உங்களுக்கு அவனை பார்த்து ஜெயலஸ் ஒரு வெறுப்பு வரும் பாத்தீங்களா, அதுதான் ஜெயலஸ். பாசிட்டிவ்னஸ்னா வேற, ஜெயலஸ்னா வந்து வெறுப்பு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. இது புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் வந்து லைக் குழம்பிக்கிறாங்க. பாசிட்டிவ் என்ன ஜெயலஸ் என்ன அப்படின்ட்டு இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதனால பயமா இருக்கு ரிலேஷன்ஷிப் பூர்வீகம். இப்பலாம் எது பண்ணாலும் சொல்றாங்களே சுத்த மூட்டாமே தான் உட்காந்துருப்போம். எதுக்கு வம்பு இருக்கடா தெரியாம இருந்து போயிரும். நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா. அப்படியே புந்தாலும் 10 மாசம் கழிச்சு அவ்வளவுதான் நம்மள முடிச்சு போங்க. 10 மாசம் எப்ப ஒரே மாசத்துல போயிருந்தா பாத்தீங்களா. அது சொன்னது ஞாபகம் வருது. அன்னைக்கு என்னோட ஸ்கூல்ல தான் என் ஃப்ரெண்டு வந்து ரிலாக்ஸா சொல்றான், என்னது இது ஆளுடா, நீ போன வாரம் தானே வேற ஆளை வச்சிருந்த, டே இது இன்னும் 2 வாரத்துல கழட்டி விட போறடான்னு ரிலாக்ஸா சொல்றான். என்னமோ முட்டை அடிக்கிறத முன்கூட்டியே தெரியும். எனக்கு உண்மையா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு யூனிலடா. அப்போ வந்து நான் சொன்னேன் எனக்கு வந்து புட்டுக்குச்சு 3 மாசம் முன்னாடி. அவன் சொல்றான் 4 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இன்னொரு இருக்கேன் அப்படிதான். எனக்கு வந்து லைக் இந்த ஜென்ரேஷன்ல ஒரு மாசம் தாங்க இது பெரிய விஷயம்ன்றப்ப 4 வருஷத்துக்கு போது எதுவுமே ஷாக் ஆச்சு. அது எல்டிஆர் லாங் ரிலேஷன்ஷிப், அது இப்ப சவால் இருக்கு. ஏன் வந்து இங்க இருக்கா ரெஸ்பெக்ட் சீரியஸா நான் வந்து பார்த்து என்ன மாதிரி கனெக்ஷன் எனக்கு உண்மையுமே சொல்லிவிடல. அந்த பிள்ளைக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி லைக் சண்டை அவன் சொல்லுவான் சண்டை வந்திருக்கு, சண்டை கண்டிப்பா வரும். ஆனா அது அழகா மேனேஜ் பண்றாங்க. சண்டை வர்றப்ப இன்னொரு பர்சனை தேடி போகாம அவங்க கிட்ட பேசி சால்வ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற அந்த சண்டை வந்தாலே உடனே பிரேக்ன்ற டைம்ல வேற ஆள் தேடி தேர்ட் பர்சன் வந்துருவாங்க. அந்த கௌசிக் வருவான் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அது நம்ம அப்புறம் வரும். ஓகேவா, அதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்கு. எக்ஸாம்பிள் வேற யாரு இருக்காங்க, வேற யாரு, நான் தான். நான் எல்லா எங்கேயும் சிறுபடி வாங்கியிருக்கேன். மிடில் பர்சன் வருவோமே, ஒரு பர்சன் வந்து இப்போ 2 கப்பல்ஸ் பையனோ பொண்ணு வந்து சண்டை ஒரு 4 மாசம் லவ் பண்றாங்க வச்சுக்கோங்க. 4 மாசம் பெரிய விஷயம் தான். 4 மாசம் லவ் பண்றாங்க, தென்னு சண்டை வந்துருச்சு, பிரேக் ஆப் இல்ல பிரேக்ல இருக்காங்க. அப்பதான் நடுவுல வருவாங்க இல்ல அதுக்கப்புறம் வருவோம். இது வேற மிடில் மேன், அதாவது அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீலிங் பர்சன். அவங்கள ஹீல் பண்ண வருவாங்களாம். பையனுக்கு ரொம்ப நடக்காது. இந்த பொண்ணுங்களுக்கு வந்து பொண்ணுங்க பிரேக்ல இருக்கும்போது ஒருத்தன் வருவான், அவன் தான் ஹீலிங் பர்சன். அதான் மிடில் மேன். அவர் வந்து லைக் ஹீல் பண்ணுவேன்னு வருவாரு. ஆனா பை தி எண்ட் ஆஃப் தி டே அவர் அனுப்பிக்க மாட்டாரு, அந்த பொண்ணு போயிடும். இவர் தான் கடைசியா ஹீல் பண்ண வேண்டிய உட்காந்துருப்பாரு.
எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நான் போய் பேசி ஒரு கட்டத்தில் எல்லாம் ஓகே ஆச்சு. பட் திடீர்னு அவங்க போயிட்டாங்க. நான் அனுப்பிக்கல. வரட்டா மாமே டூர் மட்டா மாமே போயிட்டாங்க. ஸோ ரெடி ஆகிக்கணும் எல்லாத்துக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோ மாப்பிள்ள, ரெடி ஆகிக்கோ. இதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மிடில் மேன் அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி பாவமாக இருக்கும். அந்த மிடில் மேனை பார்க்குறப்ப ஏன் தெரியுமா, அவனுக்கு தெரியாது இவனுக்கு வந்து இனிமேல் நடக்க போகுது அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியாது. அவனை வந்து அவன் தான் கடைசியில் வந்து அங்கே சாக போகிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. தெரியாமலே பூருவான். அவனுக்கு தான் போயிடுவானுங்க. இவன் தான் அங்கே உட்காந்துருப்பான் கடைசியில் பக்கா மாதிரி. இது மிடில் மேன் ஒரு சைட்டு. அடுத்து வர்றதுதான் ஹைலைட்டு. முக்காவாசி ரிலேஷன்ஷிப் பெரியதுக்கு இந்த ஒரு டேர்ம் தான் முக்கியமான டேர்ம். ஸோ கால்ட் சிப்ளிங்ஸ். எங்க அண்ணன் சொல்லிட்டு போக போறானுங்க. இல்ல எனக்கு புரியல. அது சொந்த அண்ணன் தங்கச்சி கூட அப்படி பாத்துக்க மாட்டானுங்கடா. சொந்த அண்ணன் தங்கச்சி கூட பாத்துக்க மாட்டானுங்க. சொந்த அண்ணனை கூட வாடா போட கூட்டுவாங்க. ஆனா அந்த சோ கால்ட் பிரதர் இருக்குல்ல, என்னது அண்ணையா பின்னாடி அது என்ன யா மாமா குட்டியா மாமா குட்டியா மாமா குட்டியா அண்ணையா. இந்த ஐடில இந்த பொண்ணுங்க போடும் பாருங்களேன் அந்த அண்ணையான்ட்டு. எனக்கு முடியல. எனக்கு நல்லா மன வச்சிருக்காளாயிட்டேன். இந்த லவ்வரை விட அவங்க வந்து இந்த திப முன்சொல் அந்த அண்ணங்காரனை தான் ரொம்ப நம்புவாங்க. அவர் சொன்னா கேட்டுருவாங்க. ஆனால் பாய்ஸ் தான் கேட்க மாட்டாங்க. பொண்ணுங்க மட்டும் சொல்ல பசங்களும் தான். அந்த பசங்க வந்து தங்கச்சி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் தான் சொல்றோம். லைக் புரியல அது கூட விட்டுறா. சீனியர் ஜூனியர் வச்சுக்கோம். இந்த அண்ணன் தங்கச்சி கேரட்ல 2 இதுவும் இருக்கு. ஐ மீன் சோ கால்ட் not your own sisters. So called brother sisters. ஓகேவா? 2 விதம் இருக்கு. ஒன்னே சீனியர் ஜூனியர். இப்போ யூனியோ இல்ல பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்ல சீனியர் ஜூனியர் அண்ணன் தங்கச்சி வேற வயசு வேற இருக்கும். ஒரே வயசுல எதுடா என்ன 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 ஒரே வயசு ஐயோ மீறி போச்சுன்னா பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு பச்சா சொல்லிட்டு போங்களா? அது என்ன அண்ணன் தங்கச்சி? இப்ப வந்து பாய் பெஸ்டின்னு சொன்னாலே அது தப்பா பாக்குறாங்க. அண்ணன் தங்கச்சியா பாத்தீங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2006 to 2016 வந்து ஒரு டைம் ஃபேமஸ் ஓடுச்சு. அதாவது பிளே பாய் பிளே கேர்ள் அதுதான் வந்து ஃபேமஸா ஓடுச்சு. 2016 to 2021 வந்து அந்த பிளே பாய் பிளே கேர்ள் வந்து காணா போயிடுச்சு. எங்க போச்சு அப்படின்னு பார்த்தப்ப அப்ப தெரிய வந்துச்சு அவங்க வந்து கொண்டு பண்ணிட்டானுங்க பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி. அதாவது பரவாயில்லைங்க ஓப்பனா சொல்லிட்டு பண்ணானுங்க. 2021 till now பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி காணோம். அப்ப வந்தான் தலைவர் அவன் அண்ணன் தங்கச்சி அப்கிரேடட் இது 3.2 இது கேட்டா அண்ணன் தங்கச்சி பெஸ்டிஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது அழிக்க முடியாது. இதெல்லாம் வைரஸோட கொடூரமானது. முக்காவாசி ரிலேஷன்ஷிப் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். இல்ல எப்பயாவது அண்ணன் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நான் அம்மா அப்பான்னு சொல்ல போறேன். அவருக்கு அப்பா மாதிரி அப்பா மாதிரி. காம் டவுன் பிரதர் கீப் காம் அண்ட் சே இல்ல நம்ம எது சொன்னாலும் அண்ணன் தங்கச்சியா. ஆனா எனக்கு முடியலன்னா என் எக்ஸ் எனக்கு வந்து அவங்களை 7 வருஷமா தெரியும். ஓகேவா? 7 வருஷம் பெருசா? 7 வருஷம் தானே பெருசு. 7 வருஷம் தெரியுமா? நடுவில் ஒருத்தன் வந்தான்டா. நடுவில் தான் கௌஷிக் வருவான். குறுக்கு அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அண்ணையான ஒருத்தன் வந்தான்டா. எங்க அண்ணன் நான் கூட சொந்த அண்ணன் நினைச்சேன். எனக்கு தெரியாது சொந்த அண்ணன். அப்புறம் இல்ல சொந்த அண்ணன் இல்ல அண்ணன் மாதிரி. சரி நான் கூட வயசு மாதிரி வயசு கூடியோ வயசு குறைவோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல ஒரே வயசு. அவனுக்கு வந்து பிடிக்கல. அவர் வந்து அவங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு 2 வருஷம் தான் தெரியும். 2 வருஷம் 3 வருஷம் தெரியும். எனக்கும் அந்த பிள்ளைக்கும் 7 வருஷம் தெரியும். இப்போ எது பெருசு? 7 வருஷமா 3 வருஷம்? 7 வருஷம். ஆனா அவங்களுக்கு 3 வருஷம் தான் பெருசு. 2 பேருக்கு அப்ப 3ஆவது ஒருத்தன் பூர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேற ரோட் எடுத்து போங்க. ஓகேவா? அந்த ரோட்லயே பாருங்க. அந்த ரோட் சுத்தம் அவ்வளவுதான் முடிஞ்சு. அது அவ்வளவுதான். அது ஜல மத்தி. நீங்க வேற லைன் எடுத்து போங்க. அங்க ஒரு அழகான நீங்களாம் மத்தியாவீங்க. அங்க நல்ல பெட்டரான பர்சன்லாம் இருப்பாங்க. ஓகேவா? சோ ப்ளீஸ் நடுவில் யாராவது வந்தாச்சுங்களேன் ப்ளீஸ்ல விட்டுருங்க. முக்கியமா இந்த கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க. கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க. என்னன்னா நீங்க லவ் பண்ற பையனோ லவ் பண்ற பொண்ணும் யாரையாவது அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வரட்டாமாமே டூர்னு சொல்லிட்டு ஓடி போயிருங்க. ஃப்ரீ அட்வைஸ் சத்தியமா இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ காஸ்ட் கொடுக்குறோம். ஹீல் பண்றோம். நாங்க ஹீல் பண்றோம். எல்லாரையும் சொல்லலாம். அந்த சோகால் பிரதர்ஸ் ஒரு சிலர்னால இப்போ எனக்கு நடந்த மாதிரி ஒரு சிலர்னால சில பேர் வந்து உண்மையாலுமே லைக் அந்த ரிலேஷன்ஷிப்ல பழகுவாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் நிறைய பார்க்கறனால
ஒரு நல்ல இது கூட கெட்டதாக போய் முடிஞ்சிருது, நல்ல இன்டென்ஷனோட பார்க்குறவங்க கூட. இப்போ இது பார்த்தேன்னா நானும் முடிக்கல அந்த இதை. ஸோ நான் வந்து இந்த 7 வருஷம் 3 வருஷமா ஸோ அவருக்கு வந்து பிடிக்கல என்ன, நான் அவங்க வந்து என் கூட பேசுறது பிடிக்கல. என்ன பண்ணுவார், மிரட்டுவார். நீ உங்க கேர்ள்ஃப்ரெண்ட் கூட பேசுறதுக்கு அந்த அவருக்கு பிடிக்கல. நடுவுல வந்தாங்கன்னு சொல்றேன். அவர் வந்து சொல்றாரு லைக் பேசுறது நிப்பாட்டு. அந்த அந்த தங்கச்சி இருக்காங்களா அவங்களும் சொல்லுவாங்க ஃபோன் அடிச்சு, இனிமேல் நம்ம பேச நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா எனக்கு பிடிக்கல. அவங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னா அப்ப என்னத்துக்கு? ஐயோ ஸ்டாப் இட் ரைட் தேர். அந்த அண்ணனுக்கும் உனக்கும் ஒரு வயசு தானே. ஆமா, சை பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போய் பிளாக் எல்லாம் நம்பரை டெலீட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி தப்பிச்சிட்டேன். அதான் யார்கிட்ட நம்ம நூறு மாட்டேக்கார அவர்கிட்ட சொல்லி 1 hourல வீட்டுக்கு இந்த பிரேக் ஃபோன் அடிக்கிறேன். நான் சொல்லி சந்தோஷப்பட்டு தாங்கடான்டா. ஏன்னா இவனுக்கு தான் என்ன சந்தோஷப்பட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு தெரியும் நான் எப்படி போனோம் ஃபோன்லன்ட்டு. அது வேண்டாமே அது வேண்டாமே. ஏன்னா லைக் இவனுமே சொல்லுவானுங்க விட்டு ஓடிக்கிறான். நான் கேட்கல, அப்பயே கேட்டிருக்கணும். பல வாட்டி சொல்லிட்டேன், சொல்லியிருக்கணும். அடுத்த அடிச்சிருவோம். எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க திரும்ப சொல்லுவாங்க இப்ப நான் பேசுறது இல்லை அப்படின்னா. ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கும், இப்படி தான் இருக்கும். சொல்ல ஃபோன் அடிச்சு நான் இப்போ பண்ண கூட பேசுறது இல்லை, இனிமே அவர் நடுவில் வர மாட்டாரு. எனக்கு அப்படியே இந்த என்ன படம் ஸ்பைடர் படத்துல ஸ்பைடர் படத்துல ஐஜஸ்வரியா மணி ஒரு மணி இருக்க விடைக்கால எங்க அண்ணன் நாளை செஞ்சோம் அப்படின்ட்டு என்னமோ பிரேக்கப் ஆகி சேர்ந்த மாதிரி சொல்றாங்க. ஐயோ எனக்கு என்னங்க போய் முடிய போதும் அப்படின்ட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டேன் கைஸ். என்னால் முடியல. உங்களுக்கு சோ கால்டு பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ், அதுவும் இல்ல வேற வயசுனா பரவாயில்ல, ஒரே வயசு இருந்தீங்கன்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நன்றி வணக்கம் வேணாம்ப்பா. ப்ளீஸ் நாங்க ஒரு ஹீல் பண்றோம், வாங்க காசு ஃப்ரீயா தான். ஸோ யா தட்ஸ் ஆல் ஃபார் த திஸ் திங்ஸ் ஆல். அப்போ டாக்ஸிக் என்னது? டாக்ஸிக்கா ரெட் ஃபிளாக் வேற டாக்ஸிக் வேற தானே. எனக்கு அதுவும் குழம்புது இப்பலாம். ஏன்னா சொல்லி சொல்லுவோமே அது ஒரு விஷயம் பண்ணுது அந்த பிள்ளை. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் பண்ணுது, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல, ஆனா அதுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்லுவீங்க எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல, சொல்லி அதை பண்ணாத, அது டாக்ஸிக். அது சொல்ற பையன் டாக்ஸிக். ஆமா, ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு பிடிச்ச விஷயம் தான் உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுரு. நம்ம வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றது. ஓகே ஓகே ஓவர் கண்ட்ரோலிங் அது மட்டும் தான் டாக்ஸிக். வேற எதுவும் நிறைய இருக்கு. சொல்லுங்க. இப்போ டாக்ஸிக்னா அவன் பண்றதெல்லாம் வந்துட்டு வீணா போன மாதிரி இருக்கும். ரெட் ஃபிளாக்னா அவன் பண்றத பிடிக்காத மாதிரி இருக்கும். அது நான் அவளும் சொல்லலாம் தானே. என்ன பையன் பண்றேன் அவன் அவள் அவள் அவன். ஓகே, அதுதான் இது. ஸோ டாக்ஸிக்னா ரெட் ஃபிளாக்னா அவன் இது பண்றான், ஐ மீன் லைக் சொந்தம் அவன் ஸ்மோக் பண்றான், அது வந்து ஒரு ரெட் ஃபிளாக். ஓகே, இப்போ அவன் டாக்ஸிக்னா வந்துட்டு அவன் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து அவன் அவள் நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க கோவத்தை வந்துட்டு நம்ம மேல வந்து திணிக்கிறது சம்பந்தமே இல்லாம. அப்புறம் இப்ப இடையில ஒண்ணு வந்துச்சு சிச்சுவேஷன்ஷிப். அது ஒண்ணு சிச்சுவேஷன்ஷிப்புக்கும் மேல ஒண்ணு இருக்கு. நான் கேள்விப்பட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது மட்டும் தான். ரிலேஷன்ஷிப் கேள்விப்படல. இப்ப நம்ம முன்னாடி வந்து லவ் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துச்சு. இப்போ வந்து சிச்சுவேஷன்ஷிப் வேற என்னது? சிச்சுவேஷன்ஷிப் மேல ஃபிளிங் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுவாங்களாம், இவங்க லைக் பண்ணுவாங்களாம். இவங்க லைக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள காதல் ஓடுமா, அவங்கள காதல் ஓடணுன்னே அது பத்து ஃபுல்லாக காமமாக தான் இருக்கும். ஆனால் அது பண்ணிட்டு we are just friends. Friends with benefit. நீ அப்படி வரியா? டைம் பாஸுக்கு ஃப்ரெண்டை வச்சு செய்யறது எங்களுக்கு இல்ல இது காமத்துக்கு உணவு. அப்புறம் என்ன சிச்சுவேஷன்ஷிப் கூட பரவாயில்ல, ஏன்னா முயற்சி பண்றான் ஒருத்தன் ஒரு ரிலேஷன்ஷிப் போறதுக்கு, ஆனா முடியல, அவளால முடியல. அதான் இருப்பாங்க, ஆனா லவ்வர்ஸா இருப்பாங்க, அது பேர் சிச்சுவேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, லவ்க்கு போற மாதிரி இருக்கும், ஆனா திருப்பி ஒருத்தன் வந்து மறுபடியும் திரும்பி போற மாதிரி திரும்பி வந்துடும். அப்படியே வருஷ கணக்கா இருக்கும், அப்படியே மேல கீழே. ரெண்டு பேர்ல வந்து யாராவது வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ல போலாமா வேணாமா. ஆனா ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருப்பான், லவ் பண்ணலாமா வேணாமா அந்த நிலைமை தான். அப்படி இருக்கிற டைம்ல லைக் போகும் ரிலேஷன்ஷிப்ல போலான்ற டைம்ல மறுபடியும் ட்ராப் ஆயிரும். ஏன்னா அந்த ஒரு பயம் சொல்லலாம், சிச்சுவேஷன் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் நிறைய எக்ஸ்டர்னல் இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், மேபி
ட்ராமாவா இருக்கலாம், ஏற்கனவே பாஸ்ட் ட்ராமா. ஐயோ இந்த Family பாஸ்ட் trauma ட்ராமா இருக்கலாம். ஐயோ ஒரு வாட்டி பிளாத்தா வாங்கிட்டோம்னா அடுத்த வாட்டி பார்க்கும்போது பிளாத்தாவா எனக்கு தெரியும். உங்க பாஸ்ட்ல நடந்துருச்சுன்னா நீங்க பாஸ்ட்லயே அதை விட்டுருங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பாஸ்ட் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மனசுலயே இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போ எனக்கு தெரியும் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் இல்லாத ஆளே இல்லை. லைக் கண்டிப்பா இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அஸ் எக்ஸ் இருக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? அதுக்காக அவங்கள நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல இருக்காங்களே இல்லையே. பிகாஸ் தே ஹேவ் லைஃப் ஆல்சோ. முடிஞ்சு அதை முடிஞ்சு அது உங்க மேல தப்பா இருக்கலாம், இல்லை அவங்க மேல தப்பா இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. போங்க மற்ற லைஃப் போங்க, learn from mistakes. நீங்க மோடரேட் பண்ண ஒரு இருந்தா அதுக்கு வரணும் இல்லையே. லைக் கம் ஆன்டா, வாழ்க்கையில மொழி தேடணும். ஒருத்த செஞ்சு விட்டனால ஆம்பளைங்களே இப்படிதான் சொல்லிடுறாங்க. ஒருத்தி செஞ்சு விட்டாலும் அதே பொம்பளைங்களே இப்படிதான். ஓகேவா? நம்ம தேடுறதுதான் இருக்கு. நம்ம தேடுற பர்சன் அப்படி இருந்தா நம்ம பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம தேடுறதுலயே ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். வாழ்க்கையில அடி விழுவதான் செய்யும். நீங்க லைக் லேர்னிங் தான் எல்லாமே. ஓகேவா? இந்த பாஸ்ட் ட்ராமாஸ் தான் ஒரு அளவு தான். லைக் அதே நீங்க ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. ஒருத்தர் ட்ரை பண்றான், உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்றான்றத பாருங்க. ஓகேவா? உங்க அடி விழுந்துச்சுன்னு வைங்களேன், அந்த அடி அவங்க லெசன் எடுத்துக்கோங்க. அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டரா செய்யலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா 2 பேர் மேல மிஸ்டேக் இருக்கும் தான். ஒன்னு ஓவர் லவ்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஓவர் லவ் பண்றாலும் ஒரு பிரச்சனை தான், இல்லைன்னு இல்லை. அதுக்கப்புறம் லைக் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ஒரு லேர்னிங் தான். எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ஹிட் ஆகிடாது. லைக் லட்சத்தில் வருது, சம்டைம்ஸ் கோடியில் வருதுன்னு தான் அது ஓகே ஆகும். அதில் ஃபெயில் ஆனவங்கலாம் செகண்டில் சான்ஸ் ஹையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அது வந்து இதாக எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் ஃபெயில் ஆச்சுன்னா 3ஆவது தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிங்கிளா இருக்கிறது தப்பு இல்லை. யாரையும் சொல்ற மாதிரி கிடைக்கிற வரைக்கும் சிங்கிளா இருக்கிறது தப்பு இல்லை. யாரையும் சொல்ற மாதிரி டோன்ட் ரஷ் லவ். லவ்வா தேடி வரும்போது போங்க, தப்பு இல்லை. சம்டைம்ஸ் தேடி போகலாம் தான். பட் ஏன்னா நம்மளே தெரியாது அதில் எல்லாத்தையும் அவங்களும் அதில் நினச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ சம்டைம்ஸ் தேடி போங்க. பட் தேடுற விதமும் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகக்கூடாது. லைக் கேஷுவலாக டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பொண்ணு வந்து பேசுது, ஒரு பையன் பேசணும், இல்லை எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ரொம்ப ஓப்பனாலாம் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் இது பண்ணுங்க. நம்ம பாஷை சொன்னால் லயன் பண்ணுங்க, லயன் பண்ணுங்க, இல்லைன்னு இல்லை. பட் ஒரு அளவு தான் எல்லாமே. உங்களுக்கு ஓகே லைக் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா தென் யூ கேன் ப்ரொசீட். இல்லை அப்படின்னா அது உங்களோட பர்சனலா வி கேன் எனிதிங். ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ இப்போ இந்த பாஸ்ட் ட்ராமாஸில் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கோ அதோட. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. சொல்ற ஒரு கருத்து எடுத்துக்கோங்க, கேட்டா கேளுங்க, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்பாங்க, அவ்வளோதான். பட் கேட்டால் நல்லா இருப்பீங்க. அதான் இப்போ இருக்கிற இதுக்கு இதுதான் சொல்லி அவனை வழி ரிலேஷன்ஷிப் பேசினா பேசிக்கிட்டே போகலாம். பட் முக்கியமான டாபிக்னா இப்போ இருக்கிறதுக்கு இதுதான். வேற எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தோணுது. பையன் ரொம்ப அடி போட்டுருக்காரு. பார்க்குறவங்க யாராச்சும் சிங்கிளா இருந்தீங்க பையனுக்கு ஒரு ஐடியில மெசேஜ் கொடுங்க. ரொம்ப நல்ல பையன். இதுக்கு அவ்வளவுதான், இப்போதைக்கு அவ்வளோதான். இதான் எங்களோட வன்மம், இதான் எங்களோட கருத்து. எல்லாமே மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியாக்கிட்டோடாங்க. ரிலேஷன்ஷிப் பத்தி இன்னும் மற்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வாரம் பார்ப்போம். வாரம் பார்ப்போம். இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரி பற்றி செஞ்சிட்டோம். அடுத்த நாள் செய்யப்போம். அதை நம்ம அப்புறம் அப்படி பண்ணுவோம். ஓகே. ஸோ இதான் நம்மளோட வீடியோ. ஸோ இதுல இருந்து நீங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் காதலை பற்றி பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ நல்லா இருக்கும் நம்புகிறோம். அதாவது நாங்கள் ஏதாவது பேசியிருந்தா லைக் தப்பா பேசியிருந்தா, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க. அதையும் மீறி யாராவது மனது புண்பட்டா அது கம்பெனி பொறுப்பு இல்லை. பிகாஸ் நாங்கள் பேசினாலும் உண்மைதான். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஏதாவது சொல்வதெல்லாம் உண்மை, இல்லை. நாங்க எதுவும் இமேஜின் பேச கிடையாது. நாங்க நடந்ததும் நாங்க சொன்னோம். எங்களுக்கு நடந்ததும் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வாங்கின செருப்படியும் இப்போ எல்லாரும் வாங்கிட்டு பார்த்த செருப்படிஸ், அதெல்லாம் பார்த்த செருப்படி, இதுக்கப்புறம் வாங்க போற செருப்படிஸ் எல்லாமே நாங்க பார்த்து இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ செருப்படி வாங்காம இருக்கிறது உங்க பொறுப்பு. ஓகேவா? நாங்க உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இத்துடன் எங்களோட உரையை முடித்துக் கொள்கிறோம். இப்படி உங்களிடம் வெளிப்படுறது உங்கள் ஷாமலன், டிஜே சிவேந்திரன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.